ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நியூ டிப்ஸ். அதாவது நம்ம வழக்கமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கும்போது யாராவது வந்து குறுக்க வந்து அதை சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், அதை பற்றி பேச எனக்கும் உரிமை இருக்குது. ஸோ அந்த எனக்கும் உரிமை இருக்குது அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் வேறு ஒன்றும் தெரியல, இது ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் தான். அதாவது சப்ஜெக்ட்னா ஐ, யூ, வி, தே அந்த மாதிரி, ஹேவ், ஹேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ளஸ் வெர்பு வந்து V1 வெர்பு யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதர் வேர்ட்ஸ். இது நம்ம சென்டென்ஸ் இப்போ நம்ம சொன்னோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நம்ம சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். எனக்கு இங்கே வர உரிமை இருக்குது. எனக்கு இங்கே வர எல்லா உரிமையும் இருக்குது. ஐ ஹாவ் ரைட் டு கம் ஹியர். ஐ ஹாவ் ரைட் டு கம் ஹியர். பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து ஐ. ஸோ நம்ம அதுக்கு ஈக்குவலண்டாக ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதே ஹீ, சி, இட் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரைட் டு, அதுக்கப்புறம் V1 வெர்ப் கம், V1 வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அதர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இதே ஃபார்ம்னால நீங்கள் நிறைய சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்துடலாம். ஹி ஹேஸ் ரைட் டு சே தட். அவனுக்கு அதை சொல்ல உரிமை இருக்குது. ஹி ஹேஸ் ரைட் டு சே தட். அடுத்த சென்டென்ஸ். அவங்களுக்கு பாட உரிமை இருக்கு. தே ஹாவ் ரைட் டு சிங். தே ஹாவ் ரைட் டு சிங். இல்லைனா சிங் எ சாங் அப்படி கூட சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு புகார் அளிக்க உரிமை இருக்குது. அதாவது நமக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் உரிமை இருக்குது. அதை எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, we have right to complain. we have right to complain. அடுத்தது, ஐ ஹாவ் ரைட் டு ப்ளே. ஐ ஹாவ் ரைட் டு ப்ளே. எனக்கு விளையாட உரிமை இருக்கு. அடுத்த சென்டென்ஸ். எனக்கு அதை பார்க்க உரிமை இருக்கு. ஐ ஹாவ் ரைட் டு see that. ஐ ஹாவ் ரைட் டு see that. இப்போ நம்ம எனக்கு உரிமை இருக்கு அதை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இனிமேல் எனக்கு உரிமை இல்லை, அதை பற்றி பேச எனக்கு உரிமை இல்லை, அந்த மாதிரி எனக்கு உரிமை இல்லை அதை அப்படி பேசுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோன்னா அதே ஸ்ட்ரக்சர் தான். ஆனால் இதில் நம்ம ரைட் டூக்கு பதிலாக நோ ரைட் டு யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு நோ மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிடணும். இப்போ நம்ம அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம். பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். அவனுக்கு அறிவுரை சொல்ல எனக்கு உரிமை இல்லை. அவனுக்கு அறிவுரை சொல்ல எனக்கு உரிமை இல்லை. I have no right to advise him. I have no right to advise him. எனக்கு பேசுறதுக்கு உரிமை இல்லை. I have no right to talk. I have no right to talk. எனக்கு பார்க்க உரிமை இல்லை. எனக்கு பார்க்க உரிமை இல்லை. I have no right to see. I have no right to see. இதே எனக்கு அதை பார்க்க உரிமை இல்லை அப்படின்னா, I have no right to see that. I have no right to see that. Next, அவனுக்கு உடைக்கிறதுக்கு உரிமை இல்லை. அவனுக்கு உடைக்கிறதுக்கு உரிமை இல்லை. He has no right to break it. He has no right to break it. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.